श्रीनारायण उवाच महापातकसङ्काश्च पादक अन्यपराणि अपीप्य नश्यन्ति मुनिशार्दूल सत्यं सत्यं न च अन्यथा एकं भस्म धृतं येन तस्य पुण्यफलं शृणु यदीनां ज्ञानदं प्रोक्तं वानस्थानं विरक्तिदम्. ஸோ இப்போ விபூதியோட இதை தான் பிரயோஜனங்களை தான் பார்த்துட்டே இருக்கோம். விபூதி பண்ணுறதுனால உள்ள புண்ணியங்களை சொல்லிட்டு இருக்காருங்க. ஸோ நாராயணன் சொல்கிறார் நாரதரை பார்த்து, மகாபாதக சங்காஷ, சங்கம்னா கூட்டம், பாதகம், பஞ்சமகா பாதகம் சொல்கிறோம் இல்லையா, அப்படி மகா பாதகங்களோட கூட்டம் கூட பாதக அந்நிய பராணி அப்பி, இந்த பஞ்சமகா பாதகத்தை தவிர வேறு பாதகங்கள் வேறு குற்றங்கள் இவை எல்லாமே நஷ்யந்தி, எல்லாமே நாசமாயிடும் இந்த விபூதி போட்டுக்கிறதுனால. ஸோ முனி ஷார்தூல்னா புலியே, அதாவது சிறந்த முனிவரே நாரதரே, சத்தியம் சத்தியம்னா சான்யதா, அப்படி அடித்து சொல்கிறார் நாராயணன் சொல்கிறார், சத்தியமாக சொல்கிறேன், இதை புனഃசத்தியம் சொல்வா இல்லையா, திரும்ப திரும்ப சத்தியம் பண்ணி சொல்கிறேன், அவளுடைய பாவம் போய்விடும். ஏகம் பஸ்மம் திருத்தம் என, ஒரே ஒரு வரி கோடு, ஒரு கோடு பஸ்மத்தை விட்டுண்டா கூட தஸ்ய புண்ணியபலம் சுணு, அதோட புண்ணியத்தை சொல்கிறேன் கேள். யதீனாம் ஞானதம் புரோக்தம், இந்த ஒரு கோடு விபூதி போட்டால் கூட சன்னியாசிகளுக்கு, யதிகள்னா சன்னியாசிகளுக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியது. வானப்பிரஸ்தானாம் விரக்திதம், வானப்பிரஸ்தர்களுக்கு என்ன கொடுக்கும், அது வானப்பிரஸ்தாசிரமத்தில் உள்ளவர்களுக்கு விரக்தியை கொடுக்கும். எதுலேயும் ஒரு ஈடுபாடு கிடையாது. ஏன்னா கிரகஸ்தாசிரமத்துலேருந்து போயிட்டான், திருப்பியும் கிரகஸ்தாசிரமத்துக்கு போனோங்கிற எண்ணமே வரக்கூடாது. அந்த விபூதி ஆகப்பட்டது அவனுக்கு அந்த விரக்தியை கொடுத்துவிடும். ஸ்ரீ நாராயண உவாச்ச மகாபாதக சங்காஷ்ச பாதக அன்யபராணி அபி नश्यन्ति मुनिशार्दूल सत्यं सत्यं न च अन्यथा एकं भस्मधृतं तेन तस्य पुण्यफलं शृणु यदीनां ज्ञानदं प्रोक्तं वानस्थानं विरक्तिदम्. गृहस्थानां मुने तद्वत् धर्मवृद्धिकरं तथा ब्रह्मचर्य आश्रमः तान् आश्रमस्थानां स्वाध्याय प्रथमेव च शूद्राणां पुण्यदं नित्यम् अन्येषां पापनाशनं भस्मना उद्दूलनं चैव तथा तिर्यत्रिपुण्ड्रकम्. ஸோ கிரகஸ்தர்களுக்கு முனிவரே அந்த ஒரே ஒரு கோடு போட்டுருக்கா விபூதி. ஸோ அந்த கிரகஸ்தர்களுக்கு அது என்ன பண்ணணும்னா தத்வத், அதுபோல் தர்ம விருத்திகரம், அவளுக்கு தர்மம் வேணும். கிரகஸ்தாசிரமக்காரர்களுக்கு தர்மத்தை கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு ஆச்சாரம் உண்டு. ஸோ அதனால் அவளுடைய தர்மத்தை மேம்படுத்தும் விருத்திகரம் ததா. அப்புறம் பிரம்மச்சரிய ஆசிரம், 4வது ஆசிரம் கீழே பிரம்மச்சரிய ஆசிரமஸ்தானம், அவர்களுக்கு சுவாத்தியாய பிரதம், அந்த விபூதியே அவளுக்கு வந்து அந்த வேத அத்தியனத்தை கொடுக்கும்னு என்ன அர்த்தம், படிக்கிறதெல்லாம் சட்டுன்னு மண்டையில் ஏறிடும். ஸோ சுவாத்தியாய பிரதம், வேதத்தை கொடுத்துவிடும். சூத்ரர்களுக்கு என்ன பண்ணும், புண்ணியதம், சூத்ரர்களுக்கு புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது. நித்தியம் அந்நேஷாம் பாபநாசனம், நித்தியமே அவளுக்கு புண்ணியத்தை கொடுக்கும், மற்றவர்களுக்கும் பாவத்தை எல்லாமே நசிப்பிக்கும், நாசப்படுத்தும். பஸ்மனா உத்தூளனம், அதாவது உடம்பு முழுக்க அந்த இது பஸ்மத்தை பூசிக்கிறதுனால ததா திரியக் புண்ட்ரகம், அது மட்டும் இல்லை. இப்போ அடுத்தது சொல்ல போகிறார், ஒரு கோடு போட்டதை முடிச்சிட்டார். இப்போ 3 கோடு போட்டுக்கிறது, திரிபுண்ட்ரகம் 3 கோடு, நெத்தியில் 3 கோடு போட்டாலோ இல்லை உடம்பு முழுக்க பஸ்மத்தை பூசினாலோ அது என்ன பண்ண போகிறதுன்னு நெக்ஸ்ட் சொல்கிறேன். கிரகஸ்தானாமுனே தத்வத் தர்மவிருத்திகரம் ததா ब्रह्मचर्य आश्रमस्थानां स्वाध्याय व्रतप्रदम् एव च शूद्राणां पुण्यतं नित्यम् अन्येषां पापनाशनं भस्मना उद्धूलनं चैव तदा तिर्यत्रिपुण्ड्रकम्. 3 lines பா, நெக்ஸ்ட் மட்டும். ஓகே. रक्षार्थं सर्वभूतानां विदत्ते वैदिकी श्रुतिः भस्मना उद्दूलनं चैव तथा तिर्यत्रिपुण्ड्रकं यज्ञत्वेन एव सर्वेषां विदत्ते वैदिकी श्रुतिः. ஸோ சர்வபூதானாம் ரக்ஷார்த்தம், எல்லாருக்கும் ரட்சையை கொடுக்கறது, எல்லாரையும் காப்பாற்றக்கூடிய அந்த சக்தியை கொடுக்கறது சர்வபூதங்களுக்கும். வைதிகி ஸ்ருதிகி விதத்தே, வைதிகி ஸ்ருதின்னா வேதத்தில் உள்ள அந்த ஸ்ருதியெல்லாம் என்ன சொல்கிறதுன்னா இந்த மாதிரி எல்லாருக்கும் ரட்சை கொடுக்கக்கூடியது இந்த விபூதி. அதான் ரட்சைன்னு தானே சொல்லுவா, விபூதியே ரட்சைன்னு தான் சொல்கிறாவா. ஸோ அப்படியே வேதமே சொல்கிறது. பஸ்மனா உத்தூளனம் செய்வா, அதே மாதிரி பஸ்மத்தை பூசிண்டாலோ இல்லை அந்த 3 கோடு போட்டுண்டாலோ யக்கத்மேன ஏவ சர்வேஷம், இதுக்கு ஈக்குவல் யாகம், ஒரு யாகத்துக்கு சமமாகவே சொல்லப்படுறது. இந்த 3 கோடு போட்டுக்கிறதோ இல்லை அந்த உடம்பு முழுக்க பூசிக்கிறதோ ஒரு யாகம் பண்ணுறதுக்கு ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. விதத்தே வைதிகி ஸ்ருதிகி, இவ்வாறு வேதத்தில் ஸ்ருதிகளாகப்பட்டது சொல்கிறது.
रक्षार्थं सर्वभूतानां विदत्ते वैदिकी श्रुतिः भस्मना उद्दूलनं चैव तदा तिर्यक्त्रिपुण्ड्रकं यज्ञत्वेन एव सर्वेषां विदत्ते वैदिकी श्रुतिः भस्मना उद्दूलनं चैव तथा तिर्यक्त्रिपुण्ड्रकं सर्वधर्मतया तेषां विदत्ते वैदिकी श्रुतिः. அடுத்தது 5 போட்டிருக்கேன். பஸ்ம உத்தூலனம் சைவ भस्मना उद्दूलनं चैव तथा तिर्यक्त्रिपुण्ड्रकं माहेश्वराणां लिङ्गार्थं विदत्ते वैदिकी श्रुतिः. பஸ்மனா உத்தூலனம், பஸ்மத்தை அப்படியே உடம்பு முழுக்க பூசிக்கிறது, இல்லாட்டா 3 கோடு போட்டுக்கிறது. சர்வ தர்மத்தையா தேஷாம், அது எல்லா தர்மங்களோடு கூடிய அவர்களுக்கு வைதிகி ஸ்ருதிகி தேஷாம் விதத்தை. ஸோ எல்லா தர்மத்தையும் கடைப்பிடிக்கிறதுக்கு ஈக்குவலாக சொல்லிடுறது. சர்வ தர்மத்தையா, இதுக்கு ஈக்குவல் நீ தர்மத்தை கடைப்பிடிக்கிறது எப்படியோ அது மாதிரி இந்த விபூதி பூசிண்டாலே அதுவே கடைப்பிடித்த மாதிரி ஆகிறது. தேஷாம் விதத்தை, அவர்களுக்கு அதை சொல்கிறது. எது வேத ஸ்ருதியில் சொல்லப்படுகிறது. அதே மாதிரி திருப்பி அதே தான் பஸ்ம உத்தூலன திருப்பின்றக்கம் என்ன பண்ணுறது, மாகேஸ்வரானாம் சொன்னா இது சைவைட்ஸ்ன்னு சொல்லலாம், சிவனை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள். ஸோ அந்த மாகேஸ்வரானாம் லிங்கார்த்தம் சின்னம், அது சைவைட்டோட சின்னம் இல்லையா, இது போட்டுக்கிறது சைவைட்டோட சின்னமாக வைதிக ஸ்ருதி விதத்தே. வைதிக ஸ்ருதியில் அவ்வாறு சொல்கிறது. சைவைட்ஸோட சின்னம் வெளியில் பாக்கிய சின்னம் சொல்லுவோம், வெளியில் காட்டக்கூடிய சின்னங்களாக இது சொல்லப்படுகிறது. பஸ்மனா உத்தூலனம் சைவ ததா திர்யக்த்ரிபுண்ட்ரகம் சர்வதர்மதயா தேஷாம் விதத்தே வைதிகி ஸ்ருதிஹி. பஸ்மனா முதல்ல படிச்சுட்டு நினைக்கிறேன். பஸ்மனா உத்தூலனம் சைவ ததா திர்யக்த்ரிபுண்ட்ரகம் மாகேஸ்வராணாம் லிங்கார்த்தம் விதத்தே வைதிகி ஸ்ருதிஹி. भस्मना उद्दूलनं चैव तथा तिर्यक्त्रिपुण्ड्रकं विज्ञानार्थं च सर्वेषां विदत्ते वैदिकी श्रुतिः. शिवेन विष्णुना च एव ब्रह्मणा वज्रिणा तथा हिरण्यगर्भेण तद् अवतारैः वरुणादिभिः देवताभिः धृतं भस्म त्रिपुण्ड्र उद्दूलनात्मकम्. பஸ்மனா உத்தூலனம், பஸ்மத்தை போட்டுக்கிறது, திரிபுண்டம் நெத்தியில் கோடு போட்டுக்கிறது. விஜானார்த்தம், விஜானம் சொல்லுவோம் இல்லையா, மெய்ஞானத்தை கொடுக்கக்கூடியது. சர்வேஷாம் விதத்தே வைதிகி ஸ்ருதி, இவ்வாறு வேத ஸ்ருதியை சொல்கிறதுக்கு எல்லாருக்குமே ஞானம் ஏற்படும் இந்த விபூதி போட்டுக்கிறதுனால. சிவேன விஷ்ணுநாச்ச பிரம்மண யாரெல்லாம் போட்டுருக்காருன்னு லிஸ்ட் கொடுக்குறாருங்க. சிவன் போட்டுருக்கார், விஷ்ணு போட்டுருக்கார், பிரம்மா, வஜ்ரிங்கிறது வஜ்ரத்தை தாங்கிய இந்திரன் போட்டுருக்கான், ஹிரண்ய கர்ப்பன் சொல்லக்கூடிய பிரம்மா தான். ஹிரண்ய கர்ப்பன்கிறது இது அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறது, அண்டத்துக்குள்ளே மெயினாக பிரம்மா முதல்ல சிருஷ்டி பண்ணுறதுக்கு முன்னாடி நாராயணனே ஹிரண்ய கர்ப்ப ரூபமாக உள்ளே போய் உட்காந்துட்டார். 1000 வருஷம் ஹிரண்ய கர்ப்ப அண்டமாக கடந்தது. அதுக்கப்புறம் அதை பிரித்ததுக்கு அப்புறம் தான் சிருஷ்டி ஆரம்பிக்கிறது. ஸோ அந்த ஹிரண்ய கர்ப்பனாக இருக்கிற சமயத்திலே போட்டுக்கப்பட்டது இந்த விபூதி. தது அவதாரைகி வருணாதிபிகி, அதுக்கப்புறம் அவர்கிட்ட வெளிவந்த அவதாரங்கள், பல விதமான அவதாரங்கள், பல லோகபாலர்கள் எல்லாருமே போட்டுருக்கா, வருணன் முதலியவர்கள். தேவதாபிகி, எல்லா தேவர்களும் போட்டுருக்கா. திருத்தம் பஸ்ம அணிந்து கொண்டார்கள் அந்த பஸ்மத்தை, விபூதியை. திரிபுண்ட உத்தூலனாத்மகம், அதாவது நெத்தியில் கோடு போட்டுக்கிறது, மேலே பூசிக்கிறது, எல்லாருமே பண்ணியிருக்கா. பஸ்மனா உத்தூலனம் சைவ ததா திர்யக்த்ரிபுண்ட்ரகம் விஜ்ஞானார்த்தம் ச சர்வேஷாம் விதத்தே வைதிகி ஸ்ருதிஹி. சிவேன விஷ்ணுனா ச ஏவ ब्रह्मणा वज्रिणा तथा हिरण्यगर्भेण तद् अवतारै वरुणादिभिः देवताभिर्धृतं भस्म त्रिपुण्ड्र उद्धूलनात्मकम्. उमा देव्या च लक्ष्म्या च वाचा च अन्याभिः आस्तिकैः सर्वस्त्रीभिः धृतं भस्म त्रिपुण्ड्र उद्धूलनात्मना. यक्ष राक्षस गन्धर्व सिद्ध विद्याधरादिभिः मुनिभिश्च धृतं भस्म त्रिपुण्ड्र उद्धूलनात्मना. திருப்பி லிஸ்ட் கண்டினியூ ஆகுது, அவ்வளோதான். உமாதேவி போட்டுருக்கா, பார்வதி, அப்புறம் லக்ஷ்மி, வாச்சா வாக்கு கடவுளாகப்பட்ட சரஸ்வதி, அந்யாபி மற்ற தேவதைகளும் போட்டுருக்கா. ஆஸ்திகைன்னு வேத நம்பிக்கை உடையவர்கள் எல்லாருமே போட்டுருக்கா.
சர்வஸ்திரீபிகி திருத்தம், எல்லா பெண்களுமே இந்த விபூதி போட்டுட்ருக்கா. திரிபுண்ட உத்தூலன் ஆத்மனா, இவர்கள் எல்லாருமே அந்த 3 கோடு உத்தூலம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். யட்சர்கள், ராட்சசர்கள், கந்தர்வர்கள், சித்தர்கள், வித்யாதரர்கள், எல்லாருமே முனிவர்கள் திரிபுண்ட உத்தூலனாத்மனா திருத்தம் பஸ்ம, இந்த முறையில் அந்த உடல் முழுசும் பூசிக்கிறது, நெத்தியில் பூசிக்கிறதுங்கிற முறையில் இவா எல்லாருமே பஸ்மத்தை தரித்திருக்கிறார்கள். உமா தேவ்யா ச லக்ஷ்மியா ச வாச்சா ச அன்யாபி ஆஸ்திகைஹி சர்வஸ்திரீபிர்த்ருதம் பஸ்ம திரிபுண்ட உத்தூலனாத்மனா. யட்சராட்சச கந்தர்வ ராட்சச கந்தர்வ சித்த வித்யாதராதிபிஹி முனிபிஷ்ஷர் திருதம் பஸ்ம திரிபுண்ட உத்தூலனாத்மனா. ब्राह्मणैः क्षत्रियैः वैश्यैः शूद्रैः अपि च शङ्करैः अपभ्रंशैर्धृतं भस्म त्रिपुण्ड उद्दूलनात्मना. उद्दूलनं त्रिपुण्ड्रं च यैः सम् आचरितं मुदा ते एव शिष्टा विद्वांसः न इतरे मुनिपुङ्गव. ஸோ பிராமணர்கள், சத்திரியர்கள், வைஷ்யர்கள், சூத்ரர்கள் 4 வர்ணத்தார். அப்புறம் சங்கரைகின்னு சொன்னான்னா கலப்படம். ஸோ பிராமணர் வைஷ்யனை கட்டிக்கிறது இந்த மாதிரி கலப்பு திருமணத்தில் அவளும் அபபிரம்சைகி தர்மத்திலிருந்து வழுக்கியவர்கள். பிரம்சமாக எடுத்துன்னு தடைப்பட்டது, அவள் தர்மத்தை கடைப்பிடிப்பது நின்று போய்விட்டது. அப்படிப்பட்டவர்கள் கூட பஸ்ம திருதம், எப்படி இந்த முறையில் திரிபுண்ட உத்தூலன் ஆத்மனா, இந்த திரிபுண்டமாகவும் உடம்புல பூசிக்கிறதாகவும் அந்த பஸ்மத்தை தரித்தனர். உத்தூலனம் திரிபுண்டம் இது ரெண்டுமே சம் ஆச்சரித்தம் முதா, யார் எய்கி எவரால் இதை அழகாக கடைப்பிடிக்கப்படுகிறதோ தேயேவ சிஷ்டாக, அவர்களே சிஸ்டர்கள். சிஸ்டர்கள்னு ஒழுங்கான ஆச்சாரத்தை கடைப்பிடிக்கக்கூடியவர்கள் சிஸ்டர்கள். வித்வாம்சக அவர்களே வித்வான்கள். ந இதரே முனிப்புங்கவ, ஹே முனிப்புங்கவரே, சிறந்த முனிவரே, நாரதரே, மற்றவர்களை சொல்ல முடியாது. ब्राह्मणैः क्षत्रियैः वैश्यैः शूद्रैः अपि च शङ्करैः अपभ्रंशैर्धृतं भस्म त्रिपुण्ड उद्दूलनात्मना. उद्दूलनं त्रिपुण्ड्रं च यैः सम् आचरितं मुदा तये वसिष्ठा विद्वांसः न इतरे मुनिपुङ्गव. शिवलिङ्गं मणिः सत्यं मन्त्रः पञ्चाक्षरः तथा विभूतिः औषधं पुंसां मुक्तिस्त्रीवश्य कर्मणि. पुनक्ति यत्र भस्माङ्गः मूर्खः वा पण्डितः अपि वा तत्र भुक्ते महादेवः सपत्नीकः वृषध्वजः. ஸோ பும்சாம் முக்தி ஸ்திரீ வசியகர்மணி, முக்தி என்கிற பெண்ணை வசப்படுத்தணும் அப்படின்னு யார் நினைக்கிறாளோ, அதாவது எனக்கு முக்தி வேணும் அப்படின்னு நினைக்கிறா இல்லையா, முக்தி ஸ்திரீயை வசப்படுத்துறதுன்னு என்னது, தனக்கு முக்தியை ஆசைப்படுறது. அப்படிப்பட்டவர்களுக்கு சிவலிங்கம் மணிகி, அவள் சிவலிங்கம் எல்லாத்தையும் ட்ரெஸ்ஸெல்லாம் நல்லா ஒரு பெண்ணை கவர்னம்னு என்ன பண்ணுற, நல்ல ஆபரணமெல்லாம் போட்டுட்டு அவளை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி போகணும். இப்போ அவள் முக்திங்கிற பெண்ணை இப்போ அட்ராக்ட் பண்ணோம், அதுக்கு என்ன போட்டுக்கணும்னா சிவலிங்கத்தை ஆபரணமாக போட்டுக்கணும் அப்படின்னு என்னது, சிவனுடைய சின்னம் அந்த திரிபுண்டமெல்லாம் போட்டுக்கணும். அப்போ தான் முக்திங்கிற பெண்ணுக்கிட்ட வருவாள். அதனால அதுதான் அவர்களுக்கு ஆபரணம். மணிகின்னு மணியான ஆபரணம். அப்புறம் பஞ்சாட்சரக மந்திரக சக்கியம் கூட ஃப்ரெண்டு அழிச்சின்னு போனோம்னு சொன்னானா அந்த ஃப்ரெண்டு யாருன்னா ஓம் நம சிவாயா, இந்த நமசிவாய பஞ்சாட்சரம், அந்த பஞ்சாட்சரம் தான் அந்த மந்திரம் தான் அவனுக்கு ஃப்ரெண்டு. ஸோ சக்கியம் அவன் தான் ஃப்ரெண்டு. விபூதிகே ஔஷதம், ஸோ விபூதி தான் அவனுக்கு சிறந்த மருந்து. இதெல்லாம் இருந்தால் தான் முக்தி என்கிற பெண்ணை அவன் வசப்படுத்த முடியும். அந்த கர்மத்தில் இதெல்லாம் அவன் வச்சுக்கணும். இது இல்லாமல் போனவன அவனுக்கு அந்த முக்தி கிடைக்காது. ஸோ பஸ்ம அங்கக, அதாவது உடம்பு முழுக்க பஸ்மம் பூசிண்டாச்சு. மூர்க்ககவா பண்டிதக, அவன் முட்டாளாக இருக்கலாம், பண்டிதனாக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம், ஆனால் நெத்திலெல்லாம் விபூதியெல்லாம் வச்சுட்டுருக்கான். அதுக்கப்புறம் வா புனக்தி, அதுக்கப்புறம் தான் சாப்பிட்றான். நெத்தியில் விபூதி இட்டதுக்கப்புறம் தான் அவன் சாப்பிட்றான். அவன் மூர்க்கனாக இருக்கலாம், பண்டிதனாக இருக்கலாம், அதை பற்றி கவலை இல்லை.
தத்ர புங்கே அங்கே யார் சாப்பிட்றான்னா மகாதேவக ச பத்னிகா விஷத்வஜக விஷபத்தில் ஏறிய விஷத்வஜம் விஷபமே கொடியும் அவருக்கு விஷபந்தான், வாகனமும் விஷபந்தான். அப்படிப்பட்ட அந்த மகாதேவன் தன்னுடைய பத்னியோடு கூட தத்ர புங்கே அவன் கூட அவர் சாப்பிட்றாருன்னு அர்த்தமா. இந்த விபூதி அணிஞ்சுட்டு சாப்பிட்டா. शिवलिंगं मणिः सख्यं मन्त्रः पञ्चाक्षरः तथा विभूतिः औषधं पुंसां मुक्तिस्त्रीवश्य कर्मणि गुणक्ति यत्र भस्माङ्कः मूर्खः वा पण्डितः अपि वा तत्र भुङ्क्ते महादेवः सपत्नीकः वृषध्वजः भस्म सञ्चन्न सर्वाङ्गम् अनुगच्छति यः पुमान् सर्वपातकयुक्तः अपि पूजितः मानवः अचिरात् भस्म सञ्चन्न सर्वाङ्गम् यः स्तौति श्रद्धया सः सर्वपातकयुक्तः अपि पूज्यते मानवः अचिरात्. ஸோ பஸ்ம சஞ்சன்ன சர்வாங்கம், உடம்பு முழுக்க மறைச்சற மாதிரி, உடம்பே தெரில அவ்வளோ விபூதி. அப்படி விபூதியை போட்டுன்னு போனான்னா அவனை யார் ஃபாலோ பண்ணுறான்? ஸோ இப்படி உடம்பு முழுக்க விபூதி பூசினவனை ஒருத்தன் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். ஸோ அப்படி அனுகச்சதீயக யார் ஒருவன் அவனை தொடர்ந்து செல்கிறானோ சர்வ பாதக யுக்தோ அப்படி பயங்கர பாதகமான தோஷங்களை பண்ணியிருந்தா கூட மாணவக பூஜித்தக அப்படிப்பட்ட மாணவன் மனுஷன் பூஜித்தக பூஜைக்குரியவன் ஆகிறான். அவன் தப்பு பண்ணியிருந்தா கூட இந்த மாதிரி அந்த விபூதி அணிஞ்சிக்கிற பின்னாடி தான் போகிறான். அவன் விபூதி போட்டுக்கணும்னு கூட இல்லை. ஸோ அப்படி போனாலே அவனுடைய பாவங்கள் எல்லாம் போய்டுறது. அச்சிராத் சீக்கிரமேன்னு அர்த்தம். சிரம்னா லேட்டு, அச்சிராத்னா சீக்கிரமே பாவத்தில் இருந்தெல்லாம் விடுதலை பெறுவான். அதே மாதிரி இந்த பஸ்மத்தை போட்டிருக்கிறவனை எவன் ஒருத்தன் ஸ்துதி பண்ணிக்கிறான். ஏக ஸ்தௌத்தின்னு ஸ்துதி. ஸோ விபூதி போட்டிருக்கேன்னா அப்பா நீ கிரேட்டுப்பா அப்படின்னு எல்லாம் ஸ்துதி பண்ணுறான் இல்லையா? அப்படி ஸ்துதி பண்ணவன் ஸ்ரத்தையோடு பக்தியோடு கேலி பண்ணுறதில்லை. ஸோ ஸ்ரத்தையோடு யார் ஒருவன் அவனை பூஜிக்கிறானோ சர்வபாதக யுக்தோபி அவனும் பாவத்தோடு கூட இருந்தாலும் அவன் சீக்கிரமே பூஜ்யக மாணவக பூஜைக்குரியவனாக ஆகிவிடுவான். ஏன்னா அவனோட சம்சர்க்கம் ஏற்படும் போது இவனும் விபூதி பூசிக்கணும்னு தோணும். விபூதி பூசிண்டு கெட்ட காரியம் செய்ய தோணாது. விபூதி பூசிண்டு மாமிசம் சாப்பிட்ற கடைக்குள்ளே போக முடியுமா? போக முடியாது. ஸோ இந்த மாதிரி கெட்ட பழக்கெல்லாம் தானே போயிடும். இப்படி சம்சர்க்கத்தினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அவனுக்கு கிடைக்கும்ன்ற. भस्म सञ्चन्न सर्वाङ्गम् अनुगच्छति यः पुमान् सर्वपातकयुक्तः अपि पूजितः मानवः अचिरात् भस्म सञ्चन्न सर्वाङ्गम् यः स्तौति श्रद्धया सः सर्वपातकयुक्तः अपि पूज्यते मानवः अचिरात्. त्रिपुण्ड्रधारिणे भिक्षा प्रदानेन हि केवलं तेन अधीतं श्रुतं तेन सर्वम् अनुष्ठितम्. ஓகே. ஸோ கேவலம் பிக்ஷா பிரதானேன திரிபுண்டதாரினே, அதாவது விபூதி இட்டுருக்கான், அவனுக்கு இவன் பிக்ஷை போட்டுட்டான். ஸோ அவன் பிக்ஷாந்தேகின்னு வந்தான், இவன் பிக்ஷை போட்டுட்டான். அந்த பிரதானேன அது கொடுப்பதனாலேயே கேவலம் அது கொடுத்தா மட்டுமே தேன அதீதம் அவன் வேதம் படித்தவன் ஆகிறான்றான். வேதம் இவன் படிக்க வேண்டாம், அவனுக்கு பிக்ஷை இட்டாலே இவன் வேதம் படித்தவனுக்கு சமமாயிடுறான். தேன ஸ்ருதம் வேதமெல்லாம் நன்னாக கேட்டிருக்கான், அவன் படிக்கிறான். தேன சர்வம் அனுஷ்டிதம் எல்லா தர்மத்தையும் கடைப்பிடித்தவன் ஆகிறான். ஏன்னா அந்த விபூதி இட்டுண்டவனுக்கு இவன் பிக்ஷை அளித்தான். त्रिपुण्ड्रधारिणी भिक्षा प्रदानेन हि केवलं तेन अधीतं श्रुतं तेन सर्वम् अनुष्ठितम्. येन विप्रेण शिरसि त्रिपुण्ड्रं भस्मना कृतं कीकटेषु अपि देशेषु यत्र भूति विभूषणः मानवः तु वसेत् नित्यं काशी चैत्र समं हि तत् दुःशीलः शीलयुक्तः वा योगयुक्तः अपि अलक्षणः भूतिशासनयुक्तः वा स पूज्यः मम पुत्रवत्. ஸோ ஏன விப்ரேன எந்த பிராமணனால் தலையில் திரிபுண்டம் பஸ்மனா கிருத்தம் பஸ்மத்தால் தலைக்கு மேலே நெத்தியில் உடலில் நெத்திக்கு மேலே 3 கோடை போட்டுருக்கான். திரிபுண்டகம் சிரசி தலையில் தரிச்சுட்டுருக்கான்.
கீக்கட்டேஷு அப்படி தேசேஷு பீகார் மாதிரி கீக்கட்டமான தேசத்தில் பிறந்தாலும் எத்திர பூதி விபூஷணக அந்த விபூதியோடு கூட அலங்காரமாக விபூதி அணிந்து கொண்டு போகிறானோ பூஷணக மாணவக ஒரு மனிதன் போனால் தூ வசேத் நித்தியம் காஷி கஷேத்திர சமம் ஹி தத்து அப்போ அப்படி அவன் வசிக்கிறதுனாலேயே அந்த க்ஷேத்திரமே புனிதமாகிடுது, காஷிக்கு சமமாக ஆயிடுறதுங்கிற. கீக்கட தேசமே காஷி கஷேத்திரக்கு சமமாக ஆயிடுறது இந்த மாதிரி மனிதர்கள் விபூதி அணிஞ்சுட்டு இருக்கும் பொழுது. துஷீலக ஷீலயுக்தகவா அவன் கெட்ட ஒழுக்கமுடையவனாக இருக்கலாம், நல்லொழுக்கன் உடையவனாக இருக்கலாம். ஷீலம்னா ஒழுக்கம். வா யோகயுக்தக அப்படி அலக்ஷணக அதாவது யோகமெல்லாம் பண்ணிட்டு பக்தி யோகம் கர்மயோகம் இந்த மாதிரி யோகங்களோடு கூடியவனாக இருந்தாலும் அலக்ஷணக யோகமே இல்லை, அந்த யோக லக்ஷணமே அவன்கிட்ட இல்லை. அப்படி இருந்தாலும் பூதி சாசன யுக்தக ஏன்னா விபூதி போட்டுருக்கான், அந்த விபூதி இருக்கிறதுனாலேயே வா பூஜ்யக மம புத்திரவத்து அப்படி இருந்தால் மட்டுமே அவன் எனக்கு என்னுடைய பிள்ளை போல. மம புத்திரவத்து யார்? நாராயணன் சொல்லிட்டு இருக்கார். நாராயணனுடைய பிள்ளை யார்? பிரம்மா தானே நாராயணனுடைய பிள்ளையா அவர் நாபி கமலத்தில் வந்தார். ஸோ பிரம்மாவுக்கு ஈக்குவலாக அவன் பூஜைக்குரியவன் ஆகிறான். அவன் நல்லொழுக்கம் கட்டொழுக்கம் அதெல்லாம் பார்க்காது, விபூதி போட்டுருக்கானாலே அவன் பூஜைக்குரியவனாக ஆகிவிடுகிறான். இதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா விபூதி போட்டுக்கிறோச்சே நல்ல காரியம் பண்ணணும் தோண ஆரம்பிச்சுடும், அதுக்கப்புறம் அவன் கெட்டதுலேருந்து திருந்திடுறான், அதனால பூஜைக்குரியவன் ஆனான் அப்படின்னு எடுத்துக்கணும். அவ்வளோதான். ராதே கிருஷ்ண மேம். येन विप्रेण शिरसि त्रिपुत्रं भस्मना कृतं कीकटेषु अपि देशेषु यत्र भूति विभूषणः मानवः तु वसेन् नित्यं काशीक्षेत्र समं हि तत् दुःशीलः शीलयुक्तः वा योगयुक्तः अपि लक्षणः भूतिशासनयुक्तो वा स पूज्यः मम पूतिशासन काल बंदित्तु पूतिशासनयुक्तो वा स पूज्यः मम पुत्रवत् चत्मनापि पठिकनं राधाकृष्ण चत्मना अपि चरेद्यः हि पूतिशासनमैश्वरं सो अपि यां गतिम् आप्नोति न तां यज्ञशतैरपि सम्पर्कात् लीलया वापि भयाद्वादारयेत्तु यः विधियुक्तः विभूतिं तु स च पूज्यः यथा हि अहम्. சத்மனாபி வஞ்சகமாக இது நாயன்மார் சரித்திரத்தில் பார்க்குறோம். நம்ம ஒரு நாயனார் விபூதி வேஷம் போட்டுட்டு ஒரு ராஜாவே கொல்ல போனானா. எல்லாரும் சொல்கிறான் இவன் இவன் நல்லவன் கிடையாது, இவன் உங்களை கொல்ல வர்றான்னு சொல்கிறான். ஆனாலும் அவன் கவலைப்படலை. ராஜாவும் சொல்கிறார் விபூதி போட்டுருக்கான்னு அவனை விட்டுடுங்கோ, அவனை ஒன்றும் பண்ணக்கூடாது, யாரும் எதுவும் பண்ணக்கூடாதுட்டார். நேராக வந்தால் ராஜா கொன்னானவர். அது சரித்திரமே இருக்குது, நாயன்மார் சரித்திரத்தில் இருக்குது. ஸோ அப்படி வஞ்சகமாக யார் ஒருவன் நடந்தாலும் பூதி சாசனம் ஐஸ்வர்யம், அந்த விபூதி போட்டுக்கிறது ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியது. கடைசியில் பகவான் சிவன் வருவார். அதெல்லாம் நாயனார் சரித்திரத்துலலாம் உடனே ரெண்டு பேருமே இந்த ராஜாவை சிவன் பக்தனானதுனால அவன் நாயன்மார் ஸ்டேட்டஸ்க்கு வந்துருவான். ஸோ அவர் தான் ஏனாதி நாயனார் ஆனார்னு ஏதோ சொல்கிறோம், ஒரு நாயனாராக ஆனார் அப்படின்னு அந்த நாயனார் சரித்திரத்தில் வருது. ஸோ அது அந்த விபூதி போட்டுனால் ஐஸ்வர்யம் உண்டாகும். சக அப்படி யாம் கதிம் ஆப்னோதி அந்த கதி அந்த விபூதி பூசினதுனால அவனுக்கு எந்த கதி கிடைக்கிறதோ ந தாம் யக்ஞ சதைரபி 100 யாகம் பண்ணினவனு கூட அப்பேற்பட்ட ஒரு கதி கிடைக்குமா? டவுட் தான். சம்பர்க்காத் அதாவது கூட போகிறான் அவன் இட்டுக்கோ சொன்னான் நான் இட்டுக்கிறேன், அப்படி அந்த மாதிரி ஒரு சம்பர்க்கத்தினாலேயோ லீலையா வாப்பி விளையாட்டுக்காக விபூதி பூசிட்டு போனாலோ பயாத்வா பயத்தினால் விபூதி பூசிட்டாலோ தாரயத்துனா தாரணம் பண்ணிக்கிறான். யாரும் விபூதி பூசிக்கிறாலோ பயத்தினால் பூசினாலும் சரி, விளையாட்டாக பூசினாலும் சரி, கூட போகிறவனோட கூட சேர்றதுனால பூசினாலும் சரி, விதியுக்தக விபூதிம் தூ அதாவது இல்லை ரூல் ஆஸ் பர் ரூல், இந்த ரூல் படி நான் இட்டுக்கிறேன் அப்படிங்கிற விபூதி போட்டுச்சிட்டாலோ சச்சா பூஜ்யக. ஸோ எனக்கு விதி அதாவது எனது ரூல் வேதம் கண்டிப்பாக கட்டளை இட்டுக்கிறது விபூதி பூசிக்கொண்டு அப்படி பூசினாலும் சரி நீ எப்படி வேணால் பூசிக்கோ. சக பூஜ்யக யதாகி அகம் நாராயணனாகப்பட்ட நான் எப்படி பூஜைக்குரியவனோ அது மாதிரி அவனும் பூஜைக்குரியவன்னு சொல்கிறான். भूतिशासनम् ऐश्वरं सोऽभियां गतिम् आप्नोति न तां यज्ञशतैरपि सम्पर्कात् लीलया वापि भयात् वा धारयेत्तु यः विधियुक्तः विभूतिं तु स पूज्यः
यथा हि अहम् शिवस्य विष्णोः देवानां ब्रह्मणः तृप्तिकारणं पार्वत्याश्च महालक्ष्म्याः भारत्याः तृप्तिकारणं न दानेन न यज्ञेन न तपोभिः सुदुर्लभैः न तीर्थयात्रया पुण्यं त्रिपुण्ड्रेण च लभ्यते. ஸோ சிவன் விஷ்ணு தேவானாம் அவர் தேவர்களுக்கு பிரம்மணக பிரம்மா திருப்தி காரணம் எல்லாருக்குமே இந்த விபூதி அளித்தவா பார்த்தாலே அவளுக்கு ரொம்ப திருப்தி ஏற்படக்கூடியது. அவளும் இட்டு திருப்தி அடைகிறான். பார்வதி ஆஷா அதே மாதிரி பார்வதி மகாலட்சுமி பாரதியார் சரஸ்வதி பாரதியாக திருப்தி காரணம் எல்லாமே விபூதி பூசுறது எல்லாருக்குமே திருப்தி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. தானத்தினாலேயோ யாகம் யஜ்ஞத்தினாலேயோ தபஸ்னாலேயோ சூதுர்லபைகி அதாவது கிடைக்கவே கிடைக்காது அப்படிப்பட்ட ஒரு தபஸ் பண்ணினா கூட தீர்த்த யாத்திரை பண்ணினாலும் புண்ணியம் திரிபுண்ட்ரேன சலபியதே இதனால கிடைக்காத புண்ணியங்கள் எல்லாமே அந்த விபூதியினால கிடைக்கும். शिवस्य विष्णोः देवानां ब्रह्मणः तृप्तिकारणं पार्वत्याश महालक्ष्म्याः भारत्याः तृप्तिकारणं न दानेन न यज्ञेन न तपोभिः सुदुर्लभैः न तीर्थयात्रया पुण्यं त्रिपुण्ड्रेण च लभ्यते. दानं यज्ञश्च धर्माश्च तीर्थयात्रा च नारद ध्यानं तपः त्रिपुण्ड्रस्य कलां न अर्हन्ति षोडशीं यथा राजा स्वचिह्न अङ्गं स्वजनं मन्यते सदा तथा शिवः त्रिपुण्ड्र अङ्गकं स्वकीयम् इव मन्यते. தானம் யஜ்ஞாஷ தானமோ யஜ்ஞமோ யாகம் ஸோ தர்மங்களோ தீர்த்த யாத்திரையோ ஹே நாரதா தியானம் அது மாதிரி தியானம் பண்ணிகிட்டே இருக்கக்கூடியவன் தபஸ் பண்ணுறவன் திரிபுண்ட்ரஸ்ய கலாம்னு அர்ஹந்தி கலாம்னா 1/16 ஸோ 1/16 பாகம் கூட இந்த யாகமோ தபமோ தானமோ ஈடாகாது. இது அவ்வளோ விசேஷமானது திரிபுண்ட்ர தாரணம். ந அர்ஹந்தி ஷோடஷிம்னா இது 16 1/16 பார்ட்டு கூட இதுக்கெல்லாம் அந்த புண்ணியம் கிடையாது அந்த விபூதியோட புண்ணியம். யதா ராஜா ஸ்வசின்ஹ அங்கம் ராஜா என்ன பண்ணுவார் தன்னுடைய முத்திரை பொறித்த அங்கம்னா பொறித்தன்னு அர்த்தம். ஸ்வசின்ஹ அங்கம் ராஜமுத்திரை பொறித்த மோதிரத்தை ஒருத்தன் கொண்டு வந்தால் அவன் என்ன நினைப்பான் என்னுடைய ஆள் நினைப்பான் இல்லையா. ஸோ தன்னுடைய முத்திரையை காட்டினா ஒரு எதிரி ராஜா நாட்டுக்கு அனுப்பின வச்ச கூட ராஜா அனுப்பின ஆள்னு தெரியறதுக்கு வேண்டி ராஜா முத்திரை மோதிரத்தை கொடுத்து அனுப்புவான். அது மாதிரி ஸ்வசின்ஹ அங்கம் தன்னுடைய முத்திரை பொறுத்த ராஜமுத்திரையை பொறுத்த சின்னத்தோடு வரக்கூடிய ஒரு மனிதனை ஸ்வஜனம் மன்யத்தே தன்னுடைய ஆள்னு நினைப்பானோ அது மாதிரி சிவன் என்ன நினைப்பார் விபூதி பூஷிண்டா இவன் என்னோட ஆள்பா என்னுடைய பக்தன்பா அப்படி சொல்லுவாராம். சிவக திரிபுண்ட்ர அங்கம் ஸ்வகீயம் இவ மன்யத்தே தன்னுடையவனாகவே அந்த சிவன் அவனை கருதுவார். दानं यज्ञाश धर्माश तीर्थयात्राश नारद ज्ञानं तपः त्रिपुण्ड्रस्य कलां न अर्हन्ति षोडशीं यथा राजा स्वचिह्न अङ्गं स्वजनं मन्यते सदा तदा शिवः त्रिपुण्ड्र अङ्गं स्वकीयमिव मन्यते. द्विजातिः वा अन्यजातिः वा शुद्धचित्तेन भस्मना धारयेत् यः त्रिपुण्ड्र अङ्गं रुद्रः तेन वशीकृतः त्यक्त सर्वाश्रम आचारः लुप्त सर्वक्रियः अपि सः सकृत् तिर्यक् त्रिपुण्ड्र अङ्गं धारयेत् सः अपि मुच्यते. ஸோ திஜாதிகின்னா பிராமணன். ஸோ அந்நிய ஜாதிகி மற்ற ஜாதிகள் ஸோ பிராமணனோ மற்ற ஜாதி உள்ளவர்களோ சுத்த சித்தேன பஸ்மனா சுத்த சித்தம் மனசு சுத்தமாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் பஸ்மனா தாரையேத்து அந்த பஸ்மத்தை எடுத்து நல்ல திருப்புன்றம் போட்டுக்கிறா. ருத்ரகா தேன வசீகிருத்தகா ருத்ரனே வசப்படுத்தி விட்டார்கள். ஏன்னா அவர் அவ்வளோ சந்தோஷப்படுவார் என்னோட ஆள்னு சொல்ல ஆரம்பிச்சுடுவார். ஸோ அதனால் அந்த திரிபுன்றம் அணிஞ்ச அந்த மனிதன் ருத்ரனையே தன்வசப்படுத்தி விடுவான். வசீகிருத்தக தெக்த சர்வ ஆசிரம ஆச்சாரக அதாவது எல்லா தர்ம
தர்ம ஆச்சாரங்கள் எல்லாம் விட்டாச்சு. ஸோ அந்தந்த ஆசிரமத்துக்கு ஒரு ஆச்சாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆச்சாரங்களை எல்லாம் விட்டாலும் லுப்த சர்வக்ரியோ அப்படி ஒரு காரியமும் பண்ணாமல் இருந்தாலும், லுப்தம்னா லோபமாயிடுத்து, எல்லா காரியமும் செய்யாமல் சும்மா உட்காண்டிருக்கான், அப்படி இருந்தாலும் கூட சக்ருத் ஒரே ஒரு வாட்டி திரியட் புன்ற அங்கம்னா பொரித்த தன்னுடைய நெத்தியில் நல்ல 3 கோடு போட்டு இந்த விபூதியை போட்டுட்டானா தாரையே அதை போட்டுனா கூட சகாபி முச்சதே அவனும் விடுபட்டு விடுவான். என்னது இந்த பாவங்கள்லேருந்து விடுபட்டு விடுவான். द्विजातिर्वा अन्यजातिर्वा शुद्धचित्तेन भस्मना धारयेत्यः त्रिपुण्ड्र अङ्गं रुद्रः तेन वशीकृतः त्यक्तसर्वाश्रम आचारः लुप्तसर्वक्रियः अभिसः सकृत्तिर्यङ्कत्रिपुण्ड्र अङ्कं धारयेत् सः अविमुच्यते. அங்கம்னு வாசிக்கப்படாது, அங்கம்னு வாசிக்கணும். அங்கம் வேற அங்கம் வேற. அங்கம்னா உடம்போட அங்கம். அங்கம்னு சொன்னால் சின்னம் பொரித்தது அப்படின்னு அர்த்தம். ஓகே மேம். न अस्य ज्ञानं परीक्षेत न कुलं न व्रतं तथा त्रिपुण्ड्र अंकितबालेन पूज्य एव हि नारद शिवमन्त्रात् परः मन्त्रः नास्ति तुल्यं शिवात् परं शिव अर्चनात् परं पुण्यं न हि तीर्थं च भस्मना. ஸோ அவனோட அந்த விபூதி போட்டுன்றவனோட ஞானத்தை போய் டெஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறார். அவன் ஞானவான்னு ஒத்துக்க வேண்டிதான். ஸோ அவனோட ஞானத்தை அவனுடைய ஞானத்தை பரீட்சை பண்ணாதே. ந குலம் ந விரதம், அவன் எந்த குலம்னெல்லாம் கேட்காதே. அவன் என்ன விரதம் வச்சுட்டுருக்கான், ஏகாதசி விரதம் பண்ணுறானா இல்லையா, அது ஒன்றும் கேட்காது. விபூதி போட்டாச்சுன்னா ஒன்றும் அவனை கொஸ்டினே பண்ணாது. திரிபுண்ட்ர அங்கித பாலன்னு நெற்றி. ஸோ அந்த நெற்றியில் 3 கோடு போட்டுருக்கான் விபூதியால். பூஜையே வகி, அவன் பூஜைக்குரியவன் தான் நாரதரே. சிவமந்திராத் பரக மந்திர நாஸ்தி, சிவ ஓம் நம சிவாயா இதுக்கு மேலான ஒரு மந்திரம் கிடையாது. துல்லியம் சிவாத் பரம் நாஸ்தி, அதே மாதிரி சிவனுக்கு மேலான ஒரு தெய்வமும் இல்லை. சிவனுக்கு ஈக்குவலாக இன்னொன்று சொல்ல முடியாது. சிவ அர்ச்சனாத் பரம் புண்ணியம் நகி, அதே மாதிரி சிவ அர்ச்சனை பண்ணுறோச்சா அதை விட புண்ணியமான ஒரு காரியமும் கிடையாது. தீர்த்தம் ச பஸ்மனா, ஸோ அந்த பஸ்மத்தினாலேயே அவன் தீர்த்தனாகி விடுகிறான், புனிதம் அடைந்து விடுகிறான். ஸோ அந்த அப்படிப்பட்ட அந்த விபூதியோட பெருமை. न अस्य ज्ञानं परीक्षेत न कुलं न व्रतं तथा त्रिपुण्ड्र अंकितबालेन पूजयेव हि नारद शिवमन्त्रात् परः मन्त्रः नास्ति तुल्यं शिवात् परं शिव अर्चनात् परं पुण्यं न हि तीर्थं च भस्मना. रुद्राग्नेः यत्परं तीर्थं तत् भस्मत् परिकीर्तितं ध्वंसनं सर्वदुःखानां सर्वपापविशोधनम् अन्त्यजः वा अधमः वापि मूर्खः वा पण्डितः अपि वा यस्मिन् देशे वसेत् नित्यं भूतिशासनसंयुतः तस्मिन् सदाशिवः सोमः सर्वभूतगणैः वृतः सर्वतीर्थैश्च संयुक्तः सान्निध्यं कुरुते सदा. ஸோ ருத்ர அக்னேகே எத் பரம் தீர்த்தம். ருத்ராக்னின்னு என்னது, மயான பூமியில் உள்ள அக்னி, உடம்பை எரிக்கிற அக்னி. அதைத்தாங்க இதில் சுற்றி உதூளனம் பண்ணுறா. சிவனுக்கு மேலே உதூளனம் பண்ணுறதே நம்ம என்னது உஜ்ஜைன் மகாகாலேஸ்வரில் அதைத்தான் ராத்திரி எடுத்து தெளிக்கிறான். ஸோ அந்த ருத்ரபூமியில் கிடைக்கக்கூடிய அந்த விபூதியை விட பரம் தீர்த்தம், அது இருக்கிறதுலே உயர்ந்த தீர்த்தம், புனிதமானது. அந்த ருத்ரபூமியில் எடுக்கக்கூடிய சாம்பல் தான் உயர்ந்ததுன்னுட்டான். தத் பஸ்ம பரிகீர்த்தி தான் அந்த சாம்பல் அப்படி சொல்கிறான். துவம்சனம் சர்வ துக்கானாம், எல்லா துக்கத்தையும் தீர்க்கக்கூடியது. சர்வ பாப விசோதனம், பாபத்தை எல்லாம் க்ளீன் பண்ணிடுறது. விசோதனம் இது கிளியர் ஆக்கிடும், பாபத்தெல்லாம் நீக்கி க்ளீன் ஆக்கிடும். அந்தியஜோவா, அந்தியஜோனா இருக்கிற 4 சூத்திரர்களுக்கும் கீழான சான்றாளர் முதலியவர்கள். அதமகா வாபி, கீழானவர்கள் இருந்தாலும், மூர்க்கனாக இருந்தாலும், பண்டிதனாக இருந்தாலும், யஸ்மின் தேசே வசேத்து, எந்த தேசத்தில் அவன் இருக்கிறானோ, நித்தியம் பூதி சாசன சம்யுத்தக, விபூதியோடு கூட
அந்த விபூதியை பூசிண்டு எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி மூர்க்கனோ பண்டிதனோ யாராக இருந்தாலும் சரி தஸ்மின் அவனிடத்தில் சதாசிவன் என்ன பண்ணுறாராம் சோமகன்னு உமக உமாவோடு கூட சர்வபூதகணைகி விரத எல்லா பூதங்களோடும் கூட சர்வ தீர்த்த சம்யுக்தக அப்படி அவன் கூட எல்லாருமே கூட இருக்காங்கிற அப்படியே பூதகணங்களோடு சிவன் உமா எல்லாரும் சேர்ந்துருக்கா. ஏன்னா அவன் விபூதி விட்டுருக்கான். அப்போ அவன் எல்லா கூட சேர்ந்து அப்படி தீர்த்தனாக புனிதனாக இருக்கிறான். சர்வ தீர்த்த சம்யுக்தக சாநித்தியம் குருதே சதா அவன்கிட்ட சாநித்தியமாக எப்பொழுதுமே இருக்கிறது. அவன்கிட்டயே அவனை பார்த்தாலே சிவனை பார்க்குற மாதிரி உமாவை பார்க்குற மாதிரி பூதகணங்கள் எல்லாம் அவன்கிட்டே இருக்குது. எல்லாருமே சாநித்தியமாக அவனிடத்தில் இருக்கிறார்கள். रुद्राग्नेः यत् परं तीर्थं तत्पस्म परिकीर्तितं वंसनं सर्वदुःखानां सर्वपापविशोधनम् अन्त्यजः वा अथमः वापि मूर्खः वा पण्डितः अपि वा यस्मिन् देशे वसे नित्यं भूतिशासनसंयुतः तस्मिन् सदाशिवः स उमः सर्वभूतगणैर्वृतः सर्वतीर्थैश्च संयुक्तः सान्निध्यं कुरुते सदा. एतानि पञ्च शिवमन्त्रपवित्रितानि भस्मानि कामदहन अङ्गविभूषितानि त्रैपुण्ड्रकाणि रचितानि ललाटपट्टे लुम्पन्ति दैवलिखितानि दुरक्षराणि. பஞ்ச சிவமந்திர பவித்ரிதானி சத்யோஜாதாய நமக வாமதேவாய நமக அகோராய நமகன் இப்படி அந்த பஞ்ச சிவமந்திரங்களை சொல்லி பவித்திரமாகப்பட்ட இந்த விபூதி ஏதானி பஸ்மானி இந்த மாதிரிப்பட்ட விபூதிகளை காமதகன அங்க விபூஷிதானி காமனை எரித்த காமனை தகனம் பண்ணின அந்த சிவனுடைய அங்கத்தில் ஆபரணமாக அலங்காரமாக இருக்கக்கூடிய அந்த விபூதி திரைப்புன்றகாணி ரச்சிதானி இந்த திரிபுன்றத்தை எடுத்து தலையில லலாட்டப்பட்டே ரச்சிதானி நெற்றியில் இட்டுக்கொண்டால் தைவலிகிதானி துரக்ஷராணி பிரம்மாவே தலையில் எழுதியிருக்காரே ஒரு துரக்ஷரம் நமக்கு பேட் டைம் எல்லாம் எழுதியிருக்காரே அந்த துரக்ஷரத்தங்களை எல்லாம் லும்பந்தி அதை கட் பண்ணிடுன்ற நீ நெத்தியில் விபூதி இட்டுண்டா தெய்வம் எழுதின அந்த கெட்ட எழுத்துக்களை அது அழித்து விடும். லும்பந்தினா லும்பனம்னா அது கட் பண்ணிடும். अक्षरतिक ऑपोजिट तानि पंच शिव मंत्र पवित्रितानि भस्मानि काम दहन अंग विभूषितानि त्रैपुण्ड्रकानि रचितानि ललाटपट्टे लुम्पन्ति दैवलिखितानि दुरक्षराणि. ये श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशशाकस्यां संहितायाम् एकादश स्कन्धे त्रिपुण्ड्रधारण महाकाव्य वर्णनं नाम त्रयोदशोऽध्यायः. सर्वं जगदाम्बार्पणमस्तु. अथ चतुर्दशोऽध्यायः. श्रीनारायण उवाच भस्मदिक्त शरीराय यः ददाति धनं मुदा तस्य सर्वाणि पापानि विनश्यन्ति न संशयः. श्रुतयः स्मृतयः सर्वाः पुराणानि अखिलानि अपि वदन्ति भूतिमाहात्म्यं तत्तस्मात् धारयेत् द्विजः. பஸ்ம திக்தன பூசிய பஸ்மத்தை பூசிய சரீரத்தை உடையவனுக்கு யோ ததாதி தனம் சந்தோஷமாக தானம் பண்ணுறான். இந்த விபூதி பூசினவனுக்கு ஒருத்தன் தானம் பண்ணினால் தஸ்ய சர்வாணி பாபானி அவனுடைய பாபங்கள் எல்லா பாபங்களும் வீணஷந்தி நன்னா நாசமாயிடும். ந சம்சய சந்தேகமே வேண்டாம். ஸ்ருதயக ஸ்மிருதயக ஸ்ருதிகளோ ஸ்ருதிங்கிறது என்னது வேதம், ஸ்மிருதிங்கிறது என்னது வேதத்தோட எக்ஸ்பிளனேஷன். ஸோ ஸ்ருதியோ ஸ்மிருதியோ இல்லை புராணங்கள் இதெல்லாம் ஃபர்தர் எக்ஸ்பான்ஷன். ஸோ புராணங்கள் எல்லாமே அகிலானி அபி எல்லாமே வதந்தி விபூதி மகாத்மியம் எல்லாத்துலேயும் பார்த்தா விபூதியோட பெருமை சொல்லப்பட்டிருக்கிறது, புராணங்கள்லேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. தஸ்மாத் தாரையே திஜகா ஆகவே இந்த பிராமணன் இந்த விபூதியை தரிக்க வேண்டும். श्रीनारायण उवाच भस्मदिक्त शरीराय जगददाति धनं मुदा तस्य सर्वाणि पापानि विनश्यन्ति न संशयः. श्रुतयः स्मृतयः सर्वाः पुराणानि अखिलानि अपि वदन्ति भूतिमाहात्म्यं तत्तस्मात् धारयेत् द्विजः. सितेन भस्मना कुर्यात् त्रिसन्ध्यं यः त्रिपुण्ड्रकं
सर्वपापविनिर्मुक्तः शिवलोके महीयते योगी सर्वाङ्गं स्नानम् आपादतलमस्तकं त्रिसन्ध्यम् आचरेत् नित्यम् आशु योगम् अवाप्नुयात्. ஸோ யக திரிபுண்டரகம் சிதேன பஸ்மனா. ஸோ நல்ல வெள்ளையாக இருக்கக்கூடிய விபூதியால் 3 கோடு போட்டுக்கிறானோ. திரிசந்தியம் 3 வேளை 3 சந்தியா காலங்கள், சாயம் சந்தியா, பிராத்த சந்தியா, மதியம் சந்தியா இல்லையா, அந்த மத்தியான வேலையில் சந்தியா, இப்படி 3 நேரமும் அவன் விபூதி விட்டுண்டான் நெத்தியில். சர்வபாப விநிர்முக்தகா, எல்லா பாபங்களையும் தொலைத்து சிவலோகே மகியத்தே, சிவலோகத்துக்கு போயிடுவார், அங்கே போவன். யோகி சர்வ அங்ககம், உடம்பு முழுக்க யோகியாக்கப்பட்டவன். ஸ்நானம், அதாவது விபூதி குளியல். பாததள மஸ்தகம், காலிலேருந்து தலை வரைக்கும், பாததளம் அடிப்பாதத்திலேருந்து மேலே மஸ்தகம் நெத்தி வரைக்கும் யார் விபூதி குளியல் குளிக்கிறானோ, 3 சந்தியம் ஆச்சரேத், 3 சந்தியா வேளைகளையும் கடைப்பிடிக்கிறான். அது என்ன சந்தியா பந்தனமெல்லாம் பண்ணுறான். நித்தியம் ஆஷு யோகம் அவாப்னியாது, அவனுக்கு யோகேஸ்வர சக்தி ஏற்பட்டுவிடும். ஒரு யோகப்பட்ட அந்த ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும். அவன் பெரிய யோகம் எல்லாம் பண்ணவே தேவையில்லை. ஆனால் இந்த விபூதி அழிஞ்சு இந்த சந்தியா காலத்தில் உள்ள அந்த ஆச்சரணம் எல்லாம் கடைப்பிடித்தாலே போரும். तेन भस्मना कुर्यात् त्रिसन्त्यं यः त्रिपुण्ड्रकं सर्वपापविनिर्मुक्तः शिवलोके महीयते योगी सर्वाङ्गं स्नानम् आपादतलमस्तकं त्रिसन्त्यम् आचरेत् नित्यम् आशुयोगम् अवाप्नुयात्. भस्मस्नानेन पुरुषः कुलस्य उद्धारकः भवेत्. भस्मस्नानं जलस्नानात् असङ्ख्येय गुण अन्वितं सर्वतीर्थेषु यत् पुण्यं सर्वतीर्थेषु यत् फलं तत्फलं लभते सर्वं भस्मस्नानात् न संशयः. ஸோ விபூதி குளியல்னால, பஸ்மஸ்நானத்தினால புருஷக குலசிய உத்தாரக, தன்னுடைய குலத்தையே அப்படியே ஏற்றி விட்டுடுவானா. ஸோ அந்த முன்னோர்கள் எல்லாம் பாவம் பண்ணியிருந்தால் கூட அதை 21 தலைமுறையெல்லாம் இது பண்ணுறது பாகவத்திலலாம் பார்க்குறோம் இல்லையா, நல்லா உயர்த்தி விட்டுருவான்னு. அது மாதிரி குலத்தையே உத்தாரணம் பண்ணிடுவானவன். பஸ்மஸ்நானம் ஜலஸ்நானாத், ஜலத்தில் குளிக்கிறத விட விபூதி குளியலாகப்பட்டது அசங்கேய குணான்விதம்னு பல மடங்கு குணம் ஜாஸ்தியாக. ஸோ விபூதி ஸ்நானத்தோட பெருமை சொல்ல முடியாது, ஜலஸ்நானத்தோட பல மடங்கு குணமுடையது. சர்வ தீர்த்தேஷு எத் புண்ணியம், எல்லா தீர்த்தத்தில் போய் குளிக்கிறோமே அதனால் கிடைக்கக்கூடிய புண்ணியம். சர்வ தீர்த்தேஷு எத் பலம், எதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள். தத்பலம் லபத்தே சர்வம், வீட்டில் இருந்தே விபூதி அணிஞ்சுட்டு அந்த பலனெல்லாம் அடைச்சு விடலாம். பஸ்மஸ்நானாத் ந சம்சயக, விபூதி குளியலால் அந்த பலன் எல்லாத்தையுமே அடைந்து விடலாம், சந்தேகம் வேண்டாம். भस्मना स्नानेन पुरुषः कुलस्य उद्धारकः भवेत्. भस्मस्नानं जलस्नानात् असङ्ख्येय गुण अन्वितं सर्वतीर्थेषु यत् पुण्यं सर्वतीर्थेषु यत् फलं तत्फलं लभते सर्वं भस्मस्नानात् न संशयः. महापातकयुक्तो वा युक्तः वापि उपपादकैः भस्मस्नानेन तत्सर्वं दहति अग्निः इव इन्धनं. भस्मस्नानात् परं स्नानं पवित्रं नैव विद्यते. एवमुक्तं शिवेन आदौ तदा स्नातः स्वयं शिवः. ஸோ மகாபாதகம் பண்ணினவானாக இருந்தாலும் உபபாதகை யுக்தக, சிறு பாவங்கள், உபபாதகம்னா பெரிய பாதகதா இல்லை, சின்ன பாதகங்கள், சின்ன பாவங்களோடு கூட இருந்தாலும் யுக்தக சேர்ந்தாலும் பஸ்மஸ்நானேன, பஸ்மத்த குளியல்னால தத் சர்வம் தகதி, அது எல்லாத்தையும் எரிச்சிடும், இந்த பாவங்கள் எல்லாம் எரிச்சுவிடும். அக்னிகி இவ இந்தனம், எப்படி ஒரு கட்டையை அக்னியாகப்பட்டது எரித்து விடுகிறதோ அது மாதிரி பாவத்தை எல்லாம் இந்த விபூதி ஸ்நானம் நீக்கிடும். பஸ்மஸ்நானாத் பரம் ஸ்நானம், இதை விட பவித்திரமான ஒரு ஸ்நானம் நைவ வித்தியத்தை இல்லவே இல்லைன்ட்டு, அது அவ்வளோ உயர்ந்த ஸ்நானம். ஏவமுக்தம் சிவேன, சிவனே அப்படி சொல்லியிருக்கார் முதல்ல. அது மட்டும் இல்லை, ஸ்வயம் சிவக ஸ்நாத்தக, தானே பஸ்ம குளியல் அவர் குளித்தார். மகாபாதகயுக்தோ வா அடுத்தலை பஸ்மஸ்நான தத்சர்வம் महापादकयुक्तो वा युक्तः वापि उपपादकैः
भस्मन् स्नानेन तत्सर्वं दहति अग्नि इव इन्धनं भस्मस्नानात् परं स्नानं पवित्रं नैव विद्यते एवमुक्तं शिवेन आदौ तदा स्नात स्वयं शिवः तदा प्रभृति ब्रह्माद्या मुनयश्च शिव अर्तिनः सर्वकर्मसु यत्नेन भस्मस्नानं प्रचक्रिरे तस्मात् एतत् शिरसः स्नानम् आग्नेयं यः समाचरेत् अनेन एव शरीरेण स हि रुद्रः न संशयः. ஸோ அதிலிருந்து ததா பிரபுத்தினா ஆரம்பியான்னு அர்த்தம். அன்றைக்கி ஆரம்பிச்சது சிவன் முதல்ல பூசி குளித்தார். அதுக்கப்புறம் யாரெல்லாம் பண்ணினான்னா பிரம்மா குளித்தார், முனிவர்கள், சிவ அர்த்தினக அதாவது சிவன்கிட்ட மங்களத்தை கேட்கக்கூடியவர்கள், இல்லை மங்களம் வேண்டும் என்று விரும்புவர்கள் எல்லாருமே இந்த ஸ்நானம் பண்ணினான். சர்வ கர்மசு எத்தனேன பஸ்ம ஸ்நானம் பிரச்சக்கிரீரே, எல்லா காரியத்திலையும் ஆரம்பிக்கிற வச்சு விபூதி குளியல் பண்ணிட்டு தான் அந்த காரியத்தை ஆரம்பித்தா எல்லாருமே. அதுக்கப்புறம் தஸ்மாத் ஏத சிரஸ்நானம், இது தலையில் அப்படியே குளிக்கிறதாக்கப்பட்டது. ஆக்னேயம் ஸ்நானம்னு சொல்லப்படுறது, அக்னி ஸ்நானம் இது. மற்றது ஜலஸ்நானம்னா இது அக்னி ஸ்நானம். ஏன்னா அக்னியிலேருந்து தான் உண்டாகி வருது இந்த விபூதி, அதனால் இதுக்கு அக்னி ஸ்நானம்னே பேர். இதை யார் இதை யார் கடைப்பிடிக்கிறாளோ அனேன ஏவ சரீரன, இந்த சரீரத்தோடு கூடயே அவன் இருக்கும் பொழுதே ருத்ரன், அவன் ருத்ரன் ஆகிடுறான். இங்கே அவனுக்கு ருத்ரப்பட்டம் கொடுத்துடலாம். அவனே தான் சிவன், என்ன சந்தேகமே கிடையாது. तदा प्रभृति ब्रह्माद्याः मुनयश्च शिव अर्तिनः सर्वकर्मसु यत्नेन भस्मस्नानं प्रचक्रिरे तस्मात् एतत् शिरस्नानम् आग्नेयं यः समाचरेत् अनेन एव शरीरेण स हि रुद्रः न संशयः. ये भस्मधारिणं दृष्ट्वा परितृप्ताः भवन्ति ते देव असुरमुनीन्द्रैश्च पूज्याः नित्यं न संशयः. भस्म सञ्छन्न सर्वाङ्गं दृष्ट्वा उत्तिष्ठति यः पुमान् तं दृष्ट्वा देवराजो अपि दण्डवत् प्रणमिष्यति. ஓகே. ஏ பஸ்மதாரிணம் திருஷ்டுவா, பஸ்மத்தை அணிந்தவனை பார்த்து திருப்தாக பவந்தி, அப்போ ஆனந்தம் அடைகிறா இல்லையா. யாரெல்லாம் ஆனந்தப்படுறாளோ, விபூதி அணிந்தவனை பார்த்து யாரெல்லாம் சந்தோஷப்படுறாளோ, திருப்தி அடைகிறார்களோ, தேவாக சுர முனீந்திரைஷ்ட பூஜ்யாக. ஸோ அப்படிப்பட்டவர்கள் தேவர்களாலும் அசுரர்களாலும் முனிவர்களாலும் பூஜ்யாக, நித்தியம் பூஜ்யாக, அவர்களை நித்தியம் பூஜிக்கப்படுவர்களாக ஆகிறார்கள். யார்? தேவர்களே பூஜிக்கிறாவாள். அப்படி ந சம்சய, அதில் சந்தேகம் கிடையாது. பஸ்மச்சன்ன சர்வாங்கம், உடம்புல முழுக்க விபூதி மறைச்சிருக்கு. அப்படிப்பட்ட அங்கத்தோடு கூடியவனை திருஷ்டுவா உத்திஷ்டதி அப்புமான், அவனை பார்த்து எந்திருந்துடுறான். விபூதி ஃபுல்லாக குளிச்சுட்டு வந்திருக்கார் ஒருத்தர், அவனை பார்த்து யார் ஒருவன் எழுந்து கொள்கிறானோ, தம் திருஷ்டுவா, அவனை பார்த்து, அந்த எழுந்திருந்தவனை பார்த்து, தேவராஜக அப்பி, யார்? இந்திரன், தேவர்களுக்கெல்லாம் ராஜாவான இந்திரன் கூட தண்டவத் பிரணமிஷ்யதி, தண்டனிட்டு வணங்குகிறான். இந்திரனே வணங்குறானாம். ஏன்னா விபூதி அணிஞ்சவனை பார்த்து இவன் எழுந்துட்டான். அந்த ஒரு புண்ணியத்துக்காகவே தேவராஜனே நமஸ்காரம் பண்ணுறான். परितृप्ता भवन्ति ते देव असुर मुनीन्द्रैश्च पूज्याः नित्यं न संशयः. भस्म सञ्चन्न सर्वाङ्गं दृष्ट्वा उत्तिष्ठति यः पुमान् तं दृष्ट्वा देवराजः अपि दण्डवत् प्रणमिष्यति. अवक्ष्य भक्षणम् येषां भस्मधारणपूर्वकं तेषां तद् वक्ष्यमेव स्यात् मुनेन अत्र विचारणा. यः स्नाति भस्मना नित्यं जले स्नात्वा ततः परं ब्रह्मचारी गृहस्थो वा वानप्रस्थो तव अथवा आदरात् सर्वपापविनिर्मुक्तः स याति परमागतिम्. आग्नेयं भस्मना स्नानं यतीनां च विशिष्यते. அபட்சிய பட்சணம், அபட்சியன்னு சாப்பிடக்கூடாதது சாப்பிட்டு விட்றான். ஸோ அபட்சிய சாப்பிடக்கூடாதது, அப்பட்சியான்னு வச்சோம்னா அப்பட்சியங்கிறது அர்த்தம் வேறு ஆகிடும். அப்புன்னு தண்ணி குடிக்கிறது தான் அப்பட்சியம், இது அபட்சியம். ஸோ சாப்பிடக்கூடாதே சாப்பிட்ற ஏஷாம் பஸ்மதாரண பூர்வகம், அதாவது முதல்ல விபூதி போட்டுன்னு விடுறான்.
விபூதி போட்டுண்டாச்சு முதல்ல. ஸோ பூர்வகம் முதல்ல பஸ்மத்தை அணிஞ்சுட்டாச்சு. அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாத சாப்பிட்டு விட்றான். அப்படி இருந்தால் கூட தேஷாம் அவர்களுக்கு தத் பட்சியமேவ சியாத்து, அவர்களுக்கு சாப்பிடக்கூடியதாக அது தகுதியானதாக ஆகிவிடும். அந்த அபட்சியத்தை சாப்பிட்டா கூட அவனை பொறுத்த வரைக்கும், ஏன்னா விபூதி போட்டுனால அது சாப்பிடக்கூடாத பொருளாக இல்லாமல் மாறிவிடும். சியாத் முனே நாரதரே ந அத்திர விசாரணை, அதில் ஒன்றும் சந்தேகப்பட்டுட்டு விசாரணை பண்ணிட்டு இருக்க வேண்டிய தேவை கிடையாது. அவன் ஏன் அப்படி சாப்பிட்டா இப்படி சாப்பிட்டா கேள்வி கேட்காதேங்கிறார். ஜலே ஸ்நாத்வா, ஜலத்தில் குளிச்சாச்சு. தத்தப்பரம் ஸ்நாதி பஸ்மனா நித்தியம், டெய்லி குளித்த உடனே நல்ல விபூதியெல்லாம் இட்டுன்றானானா, பஸ்ம ஸ்நானம் பண்ணிட்டானானா, அவன் பிரம்மச்சாரியோ கிரகஸ்தனாகவோ வானப்பிரஸ்தாசிரமத்தில் இருக்கிறவானோ அதுவா ஆதராத் சர்வ பாப விரும்பி, ஆதரவோடு கூட இட்டுக்கிறான், சந்தோஷமாக இட்டுக்கிறான் விபூதியை, கடனேன்னு இட்டுக்காம. ஸோ அப்படி எந்த ஒரு ஆசிரமத்தில் இருக்கிறவனானாலும் சர்வ பாப வினிர்முக்தக, பாபங்களை தொலைத்து ச யாதி பரமாம் கதியும், உயர்ந்த கதியை அவன் அடைவான். பஸ்மனா ஆக்னேயம் ஸ்நானம், இது அக்னி குளியல். விபூதி குளியல்ங்கிறது அக்னி குளியலுக்கு சமம். அக்னியே புனிதப்படுத்தக்கூடியது இல்லையா, அதனால தான் இந்த பஸ்ம ஸ்நானத்துக்கு அவ்வளோ பெருமை. யதீனாம்ச விசேஷதே, முதல்ல 3 பேரை சொன்னார் இல்லையா, இந்த குளியல் குளிக்கிறது அக்னி குளியல் யதிகளுக்கு, சன்னியாசிகளுக்கு ரொம்ப வேண்டியது, அது சிறந்ததுன்னு சொல்கிறார். அபக்ஷ்ய பக்ஷணம் ஏஷாம் பஸ்மதாரண பூர்வகம் தேஷாம் தத் பஷ்யமேவ ஸ்யாத் முனேன அத்ர விசாரணா यः स्नाति भस्मना नित्यं जले स्नात्वा ततः परं ब्रह्मचारी गृहस्थो वा वानप्रस्थो अथवा आदरात् सर्वपापविनिर्मुक्तः स याति परमां गतिम् आग्नेयं भस्मना स्नानं यतीनां च विशिष्यते आर्द्र स्नानात् परं भस्मस्नानम् आर्द्रवदः ध्रुवः आर्द्रं तु प्रकृतिं विद्यात् प्रकृतिं बन्धनं विदुः प्रकृतेः तु प्रहाणाय भस्मना स्नानमिष्यते भस्मना सदृशं ब्रह्मन् न अस्ति लोकत्रयेषु अपि. So ஆர்திர ஸ்நானாத் வரம், ஆர்திரான ஈரமான ஸ்நானம் ஜலஸ்நானம், அந்த ஜலஸ்நானத்தை விட வரம் சிறந்தது. பஸ்மஸ்நானம் ஆர்திர வதக துருவகா, ஆர்திரத்தை அது வதம் பண்ணிவிடும்ன்றார். அடுத்த இதில் என்ன சொல்கிறார், இந்த பஸ்மஸ்நானம் குளிக்கிற அது பஸ்மஸ்நானம் தான் அக்னி ஸ்நானம் சொல்கிறோம், அது ஈரத்தை நீக்கிவிடும் இல்லையா. அக்னியில் குளிச்சாச்சுன்னா ஈரம் எங்கே இருக்க போகிறது. ஸோ ஜலஸ்நானம் பண்ணினதோட ஈரத்தெல்லாம் இது தூக்கிவிடும். இப்போ நம்ம நெத்தியில் விபூதி விட்டுனா தலையில் உள்ள நீர் கோர்த்துட்டு தான் எடுக்கிறதுங்கிறோம். எதனால? ஏன்னா அது அக்னி. அது இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறார், ஈரத்தை அது வதம் பண்ணுறது மட்டும் இல்லை, ஆர்திரம் தூ பிரகிருதிம் வித்யாத்து. நீ நினச்சிக்கோ, ஆர்திரம்ங்கிறது வெறும் ஈரம்னு மட்டும் எடுத்துக்காதே, அது பிரகிருதி அல்லது சம்சாரம் என்று புரிந்து கொள். ஸோ சம்சாரத்தை கொல்லக்கூடியது விபூதி அப்படின்னு விட்டாருங்க. பிரகிருதிம் வித்யாத்து பிரகிருதிம் பந்தனம் விதுகு. இந்த பிரகிருதிங்கிறது என்னது, நம்மளை பந்தனத்தில் தலையில் கொண்டு விட்டுடும், நம்ம சம்சாரத்தில் மாற்றின்னுடுறோம். அந்த 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 பஸ்மஸ்நானமாகப்பட்டது இந்த சம்சாரத்தை வதம் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. பிரகிருத்தேகே தூ பிரஹானாய, ஹாதாத்து நீக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ பிரகிருதியுடைய தலை இருக்கே, நம்ம சம்சாரத்தில் மாற்றின்னு இருக்கோமே அந்த பந்தம், அதை நீக்குவதற்கு பஸ்மனா ஸ்நானம் இஷ்யதே. அதுக்கு தான் விபூதி குளியல் ரொம்ப தேவைப்படுறது. விபூதி இட்டுனாலே அந்த பந்தனம் நீங்கிவிடும். பஸ்மனா சதிருஷம் பிரம்மன், பஸ்மத்துக்கு ஈக்குவலாக ஹே பிரம்மன், ஹே நாரதரே, லோகத்ரயேஷு அப்படி நாஸ்தி, அதுக்கு ஈக்குவலாக இன்னொன்று சொல்லவே முடியாது, 3 லோகத்துலையும் கிடையாது. Sorry ma'am, India. Okay ma'am. Ardha snanat param pasma snanam adra vadaha dhruvaha adram dhruva prakritim vidyat prakritim bandhanam viduhu prakrite hetu prahanaya pasmana snanam ishyate pasmana sadrusham brahman na asti lokatrayeshu api. रक्षार्थं मङ्गलार्थं च पवित्रार्थं पुरासुरैः भस्म दृष्ट्वा मुने पूर्वं दत्तं देव्यै प्रियेण तु
तस्मात् एतच्छिरः स्नानम् आग्नेयं यः समाचरेत् भवपाशैः विनिर्मुक्तः शिवलोके महीयते. ஸோ நம்மளுக்கு ரட்சிக்க வேண்டி நம்மளை ரட்சிக்கிறதுக்காக வேண்டி மங்களத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி பவித்திரம் பண்ணுவதற்காக வேண்டி புராசுரைஹி முன்னால் தேவர்கள்லாம் இதுக்கு வேண்டி பஸ்ம திருஷ்டுவா முனே அந்த பஸ்மத்தை பார்த்து பூர்வம் பஸ்ம திருஷ்டுவா முதல்ல பஸ்மத்தை பார்த்து முனிவரே நாரதரே தத்தம் தேவியை பிரியேனது முதல்ல இது யார் கொடுத்தா? சிவன் வந்து பார்வதிகிட்ட கொடுத்தார். ஸோ ரட்சிக்கும் உன்னை இந்த பஸ்மம் ஆகப்பட்டு உன்னை ரட்சிக்கும் மங்களத்தை கொடுக்கும் பவித்திரம் பண்ணும் எல்லாம் சொல்லி முதல்ல பார்த்த உடனே பிரியனாகப்பட்ட சிவனால் தேவியை தத்தம் தேவிக்கு பார்வதிக்கு கொடுத்தான். தஸ்மாத் ஏத சிரஸ்நானம் அதுக்கப்புறம் தான் இந்த சிரஸ்நானம் ஆக்னேயம் ஸ்நானம் என்று சொல்லக்கூடிய அக்னி ஸ்நானம் என்று சொல்லக்கூடிய இந்த பஸ்ம ஸ்நானம் யக சமாச்சரேத் ஆகவே அவரே சொல்லிட்டார். அவரே இவ்வளோ பெருமையை சொல்லி கொடுத்துருக்கார். அதனால யார் ஒருத்தன் இந்த அக்னி ஸ்நானத்தை பண்ணுறாளோ பவபாஷைஹி வினிர்முக்தக பவபாஷம்னு சம்சார பந்தம் இந்த சம்சார பந்த பாஷம் கட்டு அதிலிருந்து முக்தி அடைந்து விடுபட்டு சிவலோகே மகியத்தே சிவலோகத்தில் ரொம்ப ஜாலியாக போய் உட்காந்துப்பான். ரக்ஷார்த்தம் மங்களார்த்தம் ச பவித்ரார்த்தம் புராசுரைஹ பஸ்ம திருஷ்ட்வா முனே பூர்வம் தத்தம் தேவி பிரியேன து தஸ்மாத் ஏதத் சிரஸ்நானம் ஆக்னேயம் யஹ சமாச்சரேத் பவபாஷை விநிர்முக்தக சிவலோகே மஹீயதே. ज्वर रक्षः पिशाच पूतना कुष्ठगुल्मकाः वगन्तराणि सर्वाणि च अशीतिः वातरोगकाः चतुष्षष्टिः पित्ररोगाः श्लेष्माः सप्त त्रिपञ्चकाः व्याघ्र चौर भयं चैव अपि अन्ये दुष्टग्रहाः अपि भस्मस्नानेन नश्यन्ति சிம்ஹேன ஏவ யதா கஜாஹ. ஸோ என்னெல்லாம் வியாதிகளை இந்த பஸ்மம் நீக்கிறது அப்படின்னு லிஸ்ட்டு கொடுக்குறார். வியாதி லிஸ்ட்டு ஜுவரம் காய்ச்சல் அப்புறம் ரட்சகங்கிறது இங்கே ராட்சசனால் ஏற்படக்கூடிய கஷ்டம். பிசாச்சு அப்படிங்கிற அந்த வேதாளம் பிசாச்சுகள் இதெல்லாம் பிடிச்சிருக்கோ அப்படி சொல்லுவா இல்லையா அந்த ஒரு நிலைமை. ஒரு பைத்தியம் பிடிச்சவாள் கூட நிறைய விபூதியெல்லாம் விடுவாள். ஸோ அந்த பிசாச்சு பிடிச்ச இது பூத்தனாங்கிறது வந்து உடல் அப்படியே வாடி மெலிஞ்சு திடீர்னு ரொம்ப மெலிஞ்சு போய்ட்டுருதே உடம்பு அந்த மாதிரி சக்தி இல்லாமல் போகிற அதுக்கு பேர் பூத்தனான்னு பேர். அப்புறம் குஷ்டம் நமக்கு தெரியுமே அங்கே வெண்குஷ்டமெல்லாம் வருதே குஷ்ட நோய். அப்புறம் குல்மக்காகங்கிறது என்னென்னா கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட்டுன்னு போடுறான். நம்மளுடைய கிளாண்ட் எல்லாம் இதாகிருதே உள்ளுள்ள கிளாண்ட்ஸு பேங்க்ரியாட்டிக் கிளாண்டு அந்த கிளாண்டெல்லாம் அந்த நோய் வந்தாலோ பகந்தராணின மூலம் ஸோ மூல நோய் வந்தாலோ சர்வாணி அஷீதி வாத ரோகக்காக வாதத்தினால் ஏற்படக்கூடிய 80 வகையான நோய்கள் வாத நோய்கள். சதுஷ்டி பித்த ரோகம் வாதம் பித்தம் கபம் 3 இந்த உடலில் இருக்குது. அதில் 80 வகையான வாத ரோகங்கள் இருக்குது. பித்த ரோகம் வந்து பித்தத்தினால் ஏற்படக்கூடியது 64 சதுஷ்டி 64 ரோகம். அப்புறம் ஸ்லேஷ்மா கபம் கபத்தினால் வரக்கூடிய சப்தா 3 பஞ்சகாகனா 7 × 3 × 5 105 கபத்தினால் ஏற்படக்கூடிய நோய்கள். வியாக்ர சௌரபயம் இந்த நோய்கள். அது தவிர புலியால் ஏற்படக்கூடிய பயம் திருடனால் ஏற்படக்கூடிய பயம். அப்புறம் அந்யே துஷ்ட கிரகாக அதாவது பிளானட்ஸு கிரகங்கள் வந்து நமக்கு நிலைமை சரியில்லை அதனால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள். இதெல்லாமே பஸ்மஸ்நானேன அஷ்யந்தி எல்லாமே பஸ்ம குளியலால் போய்விடும். சிம்ஹேன ஏவ யதா கஜாகா ஒரு சிங்கத்தினால் யானை எப்படி அடித்து கொல்லப்படுமோ அது மாதிரி இந்த விபூதி ஸ்நானம் இவற்றையெல்லாம் கொன்றுவிடும்னு சொல்கிறேன். ஜ்வர ரக்ஷ பிசாசாச்ச பூதனா குஷ்ட குல்மகாஹ வகந்தராணி சர்வாணி ச அஷீதிர்வாத ரோககாஹ சதுஷ்ஷஷ்டி பித்த ரோகாஹ श्लेष्माः सप्त त्रिपञ्चकाः व्याघ्र शौर भयं चैव अपि अन्ये दुष्टग्रहा अपि भस्मस्नानेन नश्यन्ति सिंहेन एव यथा गजाः. सर्वं जगदम्बार्पणमस्तु.